ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக மொச்சப்பயிறு ஊற வச்சுட்டு பிதுக்கி எடுத்துகிட்டு அதில் ஒரு குழம்பு செய்வோம்ல, அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த கிரேவி செய்கிறப்ப சைடிஷ்ஷே தேவையே இருக்காது. சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக கறி குழம்புக்கு அடுத்து இதை நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்துக்குமே கிராமத்து சைடும் சரி, எல்லாத்துக்குமே இதை அடிக்கடி செய்ய மாட்டாங்க. ஏன்னா எப்போயாச்சும் தான் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு பொங்கல் அந்த டயத்தில் இது மாதிரி செய்வாங்க. அப்புறம் இந்த அமாவாசை விரதம் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப இது மாதிரி செஞ்சு நான் பார்த்துருக்கேன். அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே. சிம்பிளாக தான் மசாலா அரைச்சி ஊற்றிட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் சோம்பு கடுகு போட்டுட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். நல்லா வதக்கி ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம இதுக்கு புளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் தக்காளி ஒரு 4 பழம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம்ல, அதனால் கத்திரிக்காயை இந்த எண்ணெயிலே தக்காளி கூட நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மித்தபடி இது கூட உருளைக்கிழங்கு இருந்தாலும் சேர்த்துக்கலாம், முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் பயிர் மட்டும் வைக்கிறதுக்கு நம்ம காய்கறியும் சேர்த்துக்கிறப்ப நம்மளுக்கு எடுத்து கிடச்சிக்க நல்லாயிருக்கும். நான் தான் முன்னாடி சொன்ன மாதிரி சைடிஷ் கூட தேவையே இல்லை, இது மட்டுமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் காயும் கொஞ்சம் போட்டுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நல்லா வதக்கி விட்டுட்டு இதுவும் கத்திரிக்காய் சேர்த்துட்டு என்ன காய் நம்ம வச்சுருக்கோமோ அதுவுமே சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு, மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான், அதுவும் நம்ம காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் நம்ம தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதில் உண்மையை சொல்லணுன்னா நம்ம ரொம்ப திக்காலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோன்னா அதுக்கப்புறம் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த பருப்பு எல்லா தண்ணியுமே உறிஞ்சி இழுத்துக்கும் வேறு. அப்புறம் நம்மளுக்கு குழம்பே இருக்காது, கெட்டியாக பருப்பு மட்டும்தான் இருக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஓரளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு அந்த உப்பு காரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியாகவே தான் குழம்பு நம்ம ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் அது நம்ம ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம அதை பார்த்து மட்டும் ரெடி பண்ணிக்கணும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக அந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குழம்பு கொதிக்கட்டும். அப்புறம் தான் நம்ம பருப்பு பிதுக்கி வச்சுருக்கிறது சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு இடையில குழம்பு கொதிக்கிற கேப்லேயே நம்ம மசாலா எடுத்து வச்சுருந்தோம்ல, சோம்பு, ஜீரகம், மஞ்சள் தூள், தேங்காய், இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இந்த குழம்பு நம்ம கொதிச்சிட்ருக்கப்பயே அந்த அரைச்ச மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துட்டு பருப்பு ரொம்ப குழைய விட்டிங்கன்னாலுமே அப்புறம் நேராக சுத்தமாகவே எடுத்து கடிக்க முடியாத அளவுக்கு குழஞ்சிரும். அதனால் கரெக்டாக அந்த வெந்த பதம் அப்பப்போ கிளறி விட்டு நம்ம பார்த்துட்டோன்னா தெரியும். அது மாதிரி கொஞ்சம் ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கிட்டோன்னா சூப்பராக டேஸ்ட்டான குழம்பு ரெடி ஆகிக்கும். இது இட்லி தோசைக்குமே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும், சொல்லவே தேவையே இல்லை. கறி குழம்பு பிடிக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அந்த பருப்பு நைட்டே ஊற வச்சுட்டு மொச்சப்பயிறு அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பிதுக்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி குழம்பு செஞ்சோன்னா சூப்பராக நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டான குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம மிக்ஸி கழுவுற தண்ணியே பார்த்து சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவைப்படும், பருப்பு இருக்கிறதுக்கு தக்கன அது உறிஞ்சி வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படும் அப்படின்றது மாதிரி பார்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்க்குறத பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம வீடியோலாம் தொடர்ந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.
நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம குழம்பு கொதிச்சது வந்து போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு பருப்பு சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் பக்கமாவது கொதிக்க வைப்போம்ல, அப்போ வந்துட்டு சரியாக வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஒரே இதாக ஊற்றினா கீழே அடியில் தண்ணி இருக்கும்ல, அதனால் வேண்டி கைட்டு அள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டுட்டேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு அந்த பயறு பிதுக்கிறது மட்டும்தான் வேலை. மித்தபடி டக்கு டக்குன்னு வந்துட்டு மசாலாவை அரைச்சிட்டு குழம்பு வந்து ரெடி பண்ணி விட்டுறலாம். நிறையாவும் நம்மளுக்கு மசாலாலாம் எதுவும் தேவையும் படாது. இது சோம்பு, ஜீரகம், மஞ்சள், தேங்காய் இது மட்டும்தான். அதனால் வந்துட்டு நல்லா ஈஸியாக வந்துட்டு நம்மளுக்கு டேஸ்ட்டான குழம்பு வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ குழம்பு கொதித்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த பயிர் வந்துட்டு நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு பிதுக்கி பார்த்ததுக்கப்புறம் தனியாக வந்து எடுத்து வச்சுருவேன். அந்த குழம்பு கொதிக்கிற கேப்லேயே வந்துட்டு பாத்திரம் இருந்ததையுமே கொஞ்சம் வந்து கழுவி எடுத்தாச்சு. பயிர் வந்து வெந்துருச்சுனதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் வந்து இன்னொரு கிண்ணத்தில் வந்துட்டு அந்த பயிர் மட்டும் காய்க்கு மட்டும் தனியாக எடுத்து வைப்பேன். ஏன்னா ஃபுல் குழம்புமே வந்து உறிஞ்சிடுச்சுன்னா திருப்பி மறுபடியும் உறிஞ்சுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த பயிருமே வந்துட்டு ஃபுல்லாக மலர்ந்துடும். அந்த ஹீட்லேயே வந்துட்டு இன்னும் நல்லா வெந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்துட்டு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கிண்ணத்தில் வந்துட்டு காய், அந்த பருப்பு எல்லாமே எடுத்து கொஞ்சம் வச்சுக்குவேன். அப்புறம் கொஞ்சம் மட்டும் அந்த குழம்புல வந்துட்டு இருக்கும். அது சாப்பிட்றப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட. ஃபைனலாக நல்லா கதன்னு சூப்பராக கொதித்து ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். நீங்களும் இந்த ஒரு தடவை இந்த குழம்பு ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.